நம்ம இப்போ பார்க்குறது வந்து தொப்பூரினுடைய இன்டீரியர் ஃபாரஸ்ட் ரேஞ்ச். அதாவது இந்த ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சு. சிங்கிள் ரோடு தான், முன்னாடி ஒரு வண்டி போனால் அடுத்த வண்டி ஏற முடியாது. ஃபுல்லாக வந்து இந்த சைடெலாம் பாருங்கள், ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ரேஞ்ச். இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சு நம்ம தர்மபுரியினுடைய அடுத்த அழகான ஒரு பகுதி. இந்த பகுதியை வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது இந்த ரோடு வந்து 8 கிலோமீட்டரில் முடிஞ்சிடும். இந்த 8 கிலோமீட்டர் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு. ஆனால் இந்த மக்கள் வந்து இன்றைக்கும் வந்து இங்கே வாழ்கிறாங்க, குடியிருக்காங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இதுக்கு பக்கத்தில் வந்து அதிகமாக குரங்கு இருக்கிறனால இந்த குரங்குக்காக வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில்னு இந்து மக்களுடைய ஒரு நம்பிக்கை ஸ்தலமாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து அதிகமாக குரங்குகள் வாழக்கூடிய இடம். ஏன்னா குரங்குகளுக்கான காட்டில் உள்ள உணவுகள் இங்கே கிடைக்குது. அதனால இப்போ நம்ம போகிற வழியில் கூட குரங்குகளை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதிக வாகனங்கள் இதில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே கல் வச்சுருக்காங்க, இதுக்குள்ளே ஏறாதுன்னு சொல்லிட்டு. மயிலை பார்க்குறேன், சைடில் மயில் இருக்குது பாருங்கள். குரங்குகள் இங்கே பார்த்தீங்களா, இந்த வண்டி வரும்போது அந்த குரங்குகள் வந்து அங்கே வெயிட் பண்ணுறத பாருங்கள். குரங்குகள் இதான் வந்து குரங்குகள், மங்கி ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த மங்கி ஃபாரஸ்ட் வந்து தர்மபுரியில் ஆஞ்சநேயர் கோயில் தான் மங்கி ஃபாரஸ்ட்டு. இந்த ஆஞ்சநேயர் கோயிலுடைய ஃபாரஸ்ட்டு. இங்கே வந்து ஆஞ்சநேயருக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு கோயில் வச்சுருக்காங்க. அது வந்து மக்களுடைய நம்பிக்கை. அதில் வந்து இந்த குரங்குகளுக்காக வந்து ஏற்படுத்தப்பட்டது ஒரு காலத்தில். அன்றைக்கி அதிக குரங்குகள் இருந்ததுனாலையும் குரங்கு உருவத்தில் வந்து ஒரு கல் இருந்ததாகவும் அந்த கல்லில் வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயிலை வந்து இவங்க வடிவமைச்சதாகவும் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இடத்த தான் இப்போ நோக்கி நாங்கள் பயணம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பயணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பாகலள்ளி ரோடை வந்து டச் ஆகும். பாகலள்ளி ரோடு வந்து 7 கிலோமீட்டரில் டச் ஆகிற மாதிரி இந்த இண்டிகேஷனில் காட்டுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரயில்வே. இப்போ நான் வந்து வண்டியை வந்து ஸ்லோ பண்ணுறேன், ஏன்னா ஆஞ்சநேயர் கோயில் வந்து இந்த இடத்துல இருக்குது. இது வந்து மக்களுடைய நம்பிக்கை. கோடிக்கணக்கான மக்கள், காவல்துறை கூட பார்த்துட்டு போகிறாங்க. இந்த கோடிக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கை. இங்கே பாருங்கள் குரங்குகள் எப்படி ஏறிட்டு இருக்கு பார்த்தீங்களா. குரங்குகள் வந்து ஏறுத பாருங்க. இதெல்லாம் வந்து தர்மபுரியினுடைய ஒரு அழகான பகுதி. இது வந்து ஆன்மீக நம்பிக்கை இந்துக்களுக்கு இருந்தாலும் இந்த இடத்துல வந்து இந்த டெம்பிள் தான் ஒரு குரங்கனுடைய ஷேப்பில் வந்து ஒரு பாறை இருக்கிறதாகவும் அந்த பாறையை மக்கள் வழிபடுறதாகவும் சொல்கிறாங்க. இதுதான் வந்து இதனுடைய ஹைலைட்ஸ். இந்த ஃபுல்லாகவே வந்து இது ராக்கி ஃபாரஸ்ட் தான் இங்கே இருக்குது. இந்த பக்கம் அந்த படிக்கட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த படிக்கட்டை நீங்கள் பாருங்கள். இந்த படிக்கட்டில் ஏறினா நேராக வந்து ரயில்வே ரோடு டச் ஆகும். இதுதான் வந்து இந்த ஹைலைட்டான இடம். ட்ரெயினில் இருந்து இறங்கினாலும் இப்படி இறங்கலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு சாத்தியக்கூறாக இருக்கிறது. முன்னாடி வந்து வண்டிகள்லாம் வருது பாருங்கள். இது வந்து செக் போஸ்ட்டுக்கு ஒரு லைன் வச்சுருக்காங்க. அதே மாதிரி அவர் வந்து முன்னாடி வர்றவர் வந்து எனக்கு லைட் அடிக்கிறாரு, நானும் லைட் அடிக்கிறேன். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகிறோம். இந்த இடத்துல லெஃப்ட்டில் பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஒரு வழி பாதை இருக்குது. இதில் வந்து பிரிட்ஜு பாதை. இங்கே வந்து ஒரு பெண்ணை வந்து கொலை செஞ்சு போட்டாங்க. இந்த பாருங்கள் மங்கி ஃபாரஸ்ட்டுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. இங்கே பாருங்கள் எவ்வளோ மங்கீஸ் இருக்குன்னு. எல்லா மங்கீஸுமே உணவுக்காக அலையக்கூடிய மங்கீஸ். ஏன்னா இங்கே இருக்கிற மத நம்பிக்கையின்படி மக்கள் வந்து பொரி, கடலை இதெல்லாம் போடுவாங்க. எல்லாமே வந்து இந்த மங்கீஸ் வந்து சாப்பிடுவாங்க, பழங்கள் சாப்பிடுவாங்க. அப்படியாக வந்து விலங்கின ஆவலர் வந்து ராஜலிங்கம் தான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து இந்த வீடியோ எடுக்கும்போதும் அவர் மங்கிகளுக்கு வந்து சிறப்பான உணவுகளை கொடுத்து அவங்கள வந்து பராமரிச்சுக்கிட்டு வராரு. பல நேரங்களில் வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து தண்ணீர் போன்ற காரியங்களை செய்துட்டு இருக்காரு. இந்த மங்கீஸ் வந்து பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. வண்டிகள் வந்து எப்படி ஏறுது பாருங்கள். வண்டி மேலே ஏறிடுச்சு. இந்த மங்கீஸ் வந்து ஏறிட்டு இருக்குங்க. இவங்க வந்து உள்ளே ஏறிடுவாங்களோ அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து எல்லாமே வந்து மங்கீஸ் வந்து மேலே ஏறி நிற்கிறான் பாருங்கள். என்ன மாதிரி ஒரு ஹைலைட்டு பாருங்கள். அவனுடைய ஹைலைட் வந்து வண்டி மேலே ஏறிட்டான், அப்புறம் கீழே குதிச்சிட்டான். இதுதான் வந்துங்க மங்கி ஃபாரஸ்டினுடைய ஒரு ஹைலைட்ஸுங்க. இந்த ஹைலைட்ஸ் வந்து நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. முன்னாடி ஒரு லாரி வருது. அந்த லாரி வர்றதுனால இந்த
டேர்னிங்கில் என்னால் போக முடியுமான்னு தெரியல. அவர் வந்து சீக்கிரமாக வாங்க சொல்கிறாரு. ஒரு ஆள் வந்து ஏறி வரோம், ஆனாலும் வந்து நான் ஏறிட்டேன். அவருக்கு வந்து ஒரு டேங்க்கு சொல்கிறேன், அவர் டாட்டா சொல்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். அவர் வந்து லாரி அவ்வளோ ஹெவி லோடில் வந்தோன்னு நிற்கிறாரு. இதை பாருங்கள், மங்கி ஃபாரஸ்டினுடைய ஒரு அடுத்த கட்ட நினைவு. இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ மங்கிஸ் இந்த பொறிக்கடலை போடுறதுல ஒரு ஹைலைட்ஸ் வந்து இருக்குது. மக்கள் வந்து பொறிக்கடலை போடுறத பார்க்குறீங்க. இங்கே பாருங்கள், அந்த மங்கிஸ்க்கு வந்து பொறிக்கடலை போடுறது ஒரு ஹைலைட்ஸு. இந்த மங்கிஸ் வந்து இந்த பொறிக்கடலையை சாப்பிட்டுட்டு வாழ்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு வாழ்வாதாரம் மங்கிக்குன்னு சொல்லிட்டு இருக்குது. இது மக்களுடைய நம்பிக்கை. நான் வந்து பொறிக்கடலை போட்டேன்